வணக்கம் நேயர்களே. நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன். இது ஜென் கதைகள். ஜென் கதைகளுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை பிடிக்க குரங்கா முடிந்தது. என்னடா அது ஜென் கதைக்குள்ளே பிள்ளையார் எப்படி வந்தார் என்று நீங்கள் என்ன வேண்டாம். இதுவும் ஜென் கதை வரிசையில் தான் வருது. அதை நம்புங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு அரசர் என்ன செய்கிறாரு, அவர் எப்பவுமே இளமையாக இருக்கணும்னு பேராசை. அந்த ஆசையினால் அவர் என்ன செய்கிறாரு, யாராவது எனக்கு ஒரு மருத்துவர் எனக்கு எப்போவுமே இளமையாக இருக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். ஒரு ஆர்டர் போடுறாரு. உடனே அங்கேருந்து ஒரு மருத்துவர் சரி நீங்கள் நான் ஒரு மருந்து தரேன், அந்த மருந்தை நீங்கள் தினமும் காலையில் சாப்பிட்ணும், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா போதும். அப்படி எத்தனை நாட்கள் சாப்பிட்றோன்னா 40 நாளுக்கு சாப்பிட்ணும். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது ஒரு நிபந்தனை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், ஒரு கண்டிஷன். நீங்கள் என்னென்னா, அந்த மருந்து சாப்பிடும்போது நீங்கள் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதை பின்பற்றிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான இது சரியாயிடும், நீங்கள் எப்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ என்ன அந்த நிபந்தனைன்னு பார்க்கும்போது, அந்த நிபந்தனை அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. அது என்னன்னா, அந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் குரங்க மட்டும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போது அரசர் சொல்கிறேன்னா, ஓ இதுதானா நிபந்தனை, இந்த நிபந்தனை சாதாரண விஷயம், எனக்கு இருக்கிற 1000 வேலையில் நான் போயிட்டு குரங்கியா நினச்சின்னு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அனுப்பிச்சி விட்டு ஒரு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இவர் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு அந்த மருந்தை சாப்பிட்றதுக்காக, வெறும் வயிற்றில் அந்த மருந்தை சாப்பிட்றதுக்காக போய் மருந்து எடுக்கிறார். மருந்து எடுத்து அந்த பாட்டிலை பிரிக்கும்போது, கவரை கயிட்டும்போது இவருக்கு முதல்ல குரங்கு வந்து நிற்கிது நனவில். என்னடா இது குரங்கு வந்து நிற்கிது. அவர் என்ன சொன்னார்னா, அந்த மருந்து சாப்பிட்றத விட நீங்கள் குரங்கை நினைக்கக்கூடாதுன்ட்டார, நம்ம மருந்து வாயில் ஊற்றும் போது அது குரங்கு வந்துடுது, நம்ம இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிடறார். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயே காலை பொழுது போயிடுது. அப்புறம் அன்றைய நாள் முடிந்துடுது. மறுநாள் அதே மாதிரி முயற்சி செய்கிறார், மீண்டும் முயற்சி செய்கிறார். சரி, ஒவ்வொரு நாளும் இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்குது. அவரால் அந்த மருந்து எடுக்கும்போதெல்லாம் அந்த குரங்கனுடைய நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்படி போயினே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறேன்னே புரியலையே எப்போவுமே மந்திரிங்களுக்கு, ராஜாங்களுக்கு எப்போவுமே எதுவாக இருந்தாலும் மந்திரிகிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அது உலக வழக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ ராஜா சொல்ல ஒரு மந்திரிகிட்ட போய் கேட்குறாரு, ஆலோசிக்கிறாரு. இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். அந்த மருந்து எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குரங்கு